உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ கொஞ்ச நாளா சீரியல் நடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சீரியல் பார்த்து நம்மளும் நடிச்சிருவோமே. நம்ம 2-3 சீரியல் நடிச்சிருக்கிறேன். இலக்கியால டாக்டர் கெட்டப் பண்ணிருக்கிறேன். நல்ல ரோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ எது ஈஸியா இருக்கு, நடிக்கிறதா சீரியல் பாக்குறதா? எனக்கு ரெண்டுமே போத்ததா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, 1/2 மணி நேரம் நடிக்கிறதுக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கஷ்டப்பட வேண்டி இருக்கு. இவங்க ஈஸியா ரெண்டுமே மோசமா இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அது எனக்கு ஒன்றும் சீரியஸா தெரியல. ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு அடைக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா இது எந்த ஒரு ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்குல எப்படி, ஏன்னா கேரளால நிறைய ரெசிபிஸ் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம பேசலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செய்ய போறது மரவள்ளி கிழங்கு அடை. அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற லிஸ்ட் இப்ப பார்த்துடலாம். மரவள்ளி கிழங்கு, நாட்டு சர்க்கரை, வெங்காயம், தேங்காய், உப்பு, நெய். சோ இந்த நாட்டு சர்க்கரை என்ன மேம்? மரவள்ளி கிழங்கு அடைக்கு வெங்காயம் வச்சிருக்கோம், அப்ப இது கார அடை தான் இல்ல, இது ஸ்வீட். ஆக்சுவலா வெங்காயம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம டேஸ்ட்டுக்காக பட்டா அது ஒரு டேஸ்ட். வெங்காயம் இல்லாமையும் செய்யலாம், பட் வெங்காயம் கொடுத்தா இன்னொரு வேற டேஸ்ட் வரும். ரெண்டு மாதிரியும் செய்யலாம். வெங்காயம் இல்லாம செய்யலாம், வெங்காயம் போட்டும் செய்யலாம். அது நம்மளோட இதுதான். ஓகே, ஆனா ஆக்சுவலா ஸ்வீட், இது ஸ்வீட் அடை தான். இப்ப மரவள்ளி கிழங்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? மரவள்ளி கிழங்கா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி எடுத்து திரிவி வச்சுக்கிறோம். திரிவி வச்சுட்டு இப்ப இதுல இருந்து பால் எடுத்து அதுக்கப்புறம் தான் செய்ய போறோம். ஓஹோ, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இப்ப அந்த வேலை தானா? ஆமா. நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி அரைச்சி எடுக்க போறோமா? இல்ல, கையிலே புடிஞ்சல வந்துரும். ஓ, பண்ணிடலாமா அதை ஃபர்ஸ்ட்? ஆமா. ஓகே, இங்க நமக்கு பவுல் இருக்கு, மரவள்ளி கிழங்கு இருக்கு, நீங்க ஆரம்பிக்கலாம். எடுத்து நல்லா நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புளியலாம். ஓ, ஆக்சுவலா அப்படிதான் பண்ணுவாங்க. ஆக்சுவலா எங்க பாட்டி ஒரு ரெசிபி. சோ அவங்க எடுப்பாங்க அந்த பால், என்ன ரீசன்லாம் தெரியல. சோ நம்மளும் அதே மாதிரி எடுத்தே செஞ்சிடுவோம். ஓகே. எனக்கு தெரிஞ்ச மரவள்ளி கிழங்கு எவ்வளவு ஹார்டான ஒரு விஷயம். வேக வச்சாலே அதை 2 மணி நேரத்துக்கு கம்மி வேகாது. ஆனா அதை துருவினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க தான் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேம், ஈஸியா அந்த பால் எடுத்துடலாமா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நம்ம அழுத்துறத பொறுத்து வந்து. இப்ப பட் அந்த மரவள்ளி கிழங்குல நமக்கு எந்த வேலையும் இல்ல, அதை அப்படியே நம்ம வச்சிடலாமா? அதுலதான் பாலை தான் தூக்கி போட்டுருவோம் நம்ம. அதுதான் யூஸ் இல்ல நமக்கு. அப்படியா? ஆக்சுவலா அது யூஸ் பண்ணுவோம் நம்ம, அதுதான் நமக்கு தேவை. அந்த பால் தேவையில்லை. ஆக்சுவலா இது ஏன் எடுக்கிறாங்க தெரியல, அந்த பால் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிடும் இந்த பால். சோ அதனால அதை கெடுதின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. நம்ம வேக வச்சா அப்படியே சாப்பிட்டுருவோம். நான் என்ன நினைச்சேன்னா, அடையில மாவுக்கு நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுல இந்த பாலை எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவோம் போல அப்படின்னு நினைச்சேன். ஓ, இந்த பால் தேவை கிடையாது. அவாய்ட் பண்றதுக்காக நம்ம மில்க் எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் நமக்கு, அது என்ன கரெக்டான ரீசன் தெரியல. கவலை இல்லை மேம், இத்தனை நேரத்துக்கே கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க why the reason அப்படின்னு நம்ம மக்கள். சோ அதனால அவங்க நம்மளை விட ஃபாஸ்டா இருப்பாங்க. எஸ், நம்ம இப்படியே வச்சிருவோம். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகணும்னாங்கல்ல, எப்படி எபிசோடோட எண்டில் பாத்தீங்கன்னா அது அப்படி ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையில்லாத பாலை எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ இதை எடுத்தாச்சு. நமக்கு இதுல வேண்டிய அளவுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாவுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கிட்டா. வெங்காயம் போடுறதால கேட்குறேன், இதுல கார அடையும் பண்ணலாங்களா? ஆக்சுவலா இதுல வெங்காயம், பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா போட்டு காரமாவும் பண்ணலாம். ஓகே, காரம் பண்ண தக்காளி சட்னி இல்லை கார சட்னி மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஓஹோ, பட் நான் ஸ்வீட் இது, அதனால ஸ்வீட்ல தான் நான் கொஞ்சம் பண்ணுவேன். அதனால ஸ்வீட்லயும் வெங்காயம் போடுறதுங்கிறது ஒரு புதுசான ரெசிபி. ஆமா, அது தேங்காய் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா பட் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். ஸ்வீட்ங்கிறதுனால தேங்காய் அதனால ஓகே. நாட்டு சர்க்கரை அப்படியே போடலாமா மேம்? டைரக்டா போட வேண்டியதான். எதுவும் பண்ணதில்ல. அது ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்ய வேண்டிய வேலை இது. ஆக்சுவலா நம்ம திருவுறது மட்டும் தான் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதை செஞ்சுட்டா நீங்க நைட் டிஃபன் கூட இதை செய்யலாம். ஒரு 2 சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம திருவுற ப்ராசஸ் மட்டும் பண்ணிட்டா பசங்க ஸ்கூல் போற டைம்ல கூட மார்னிங் செஞ்சு கொடுக்கலாம். ஆனா சூடா சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது எத்தனை நாள் வச்சுக்கலாம்? அதாவது இப்ப நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடையா தட்டுவோம் இல்லையா, அடையா தட்டுறதுக்கு கொஞ்சம் அந்த லிக்விட் ஃபார்ம்க்கு என்ன பண்ண போறோம்? தண்ணி ஆட் பண்ண போறோமா? இல்ல, ஆக்சுவலா அப்படியே போட்டுடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. தண்ணி போடணும் அவசியம் இல்ல. நம்ம எப்படி அதை மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். கொஞ்சம் இதா இருக்கனால மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவா பண்ண, ஏன்னா சக்கரை போட்டதுனால ஐயில வைக்காம ஸ்லோ குக்கிங் பண்ணாலே வந்துடும். தேங்காய் நாட்டு சர்க்கரையும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த பூர்ணெல்லாம் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அந்த ஃப்ளேவர் இருக்கு இதுக்கு. இப்ப இதை பண்ண இதே கொஞ்சம் ஈரப்பதமா தான் இருக்கு. நம்ம தட்டுறதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஓகே ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம்.
ஃபைன். அடுப்பை ஆன் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்க பாட்டி செய்கிற ரெசிபி. எங்கள் பாட்டி வந்து அந்த மில்கை தனியாக அவாய்ட் பண்ணி வைப்பாங்க, அதனால் நானும் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ பாட்டி இருந்தப்ப, பாட்டி நானும் ஒரு குடும்ப தலைவியாச்சு, நீங்கள் எதுக்காக இந்த மில்க் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம கேட்காம இங்கே வந்து அது எதுக்காகவோ பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பாட்டியை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஊர்? ஆக்சுவலாக நாங்கள் சென்னை தான், பாட்டி வந்து மலேசியா. அவங்க அதுக்கு ஆக்சுவலாக இது மலேசியாவில் செய்கிற டிஷ் இது. ஓகே, அதனால இங்கே நிறைய பேருக்கு தெரியாது இது. ஆக்சுவலி இப்போ எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி மரவள்ளி கிழங்கு எல்லாமே வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு செஞ்சு காட்டணும் அட்லீஸ்ட்னு ஒரு ஆசை. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன். ஸோ வசந்தி ஒரு வாய்ப்பு கொடுத்தனால இது வந்து அட்லீஸ்ட் பார்த்து ஒரு 10 பேரா செய்வாங்கல்ல, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ன்றதுக்காக நான் இதை வந்து மத்தவங்க செஞ்சு காட்டுறேன். நிறைய பேர் அடையா எப்படி செய்வீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஒன் டைம் சாப்பிட்டு மோஸ்ட்லி ஹெல்த்தியா சாப்பிடணுன்றவங்க கண்டிப்பா செய்வாங்க இதை. ஓகே ஃபைன். ஆனால் மரவள்ளிக்கிழங்குல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி வேக வைப்போம். வேக வைக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போடுவோம். அதை வந்து ஒரு ஸ்பைசியாக கொஞ்சம் காரமாக சாப்பிட்றது பிடிக்கும். இல்லை வேக வச்சு அதை வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலில் பாயில்டாக சாப்பிட்றது பிடிக்கும். பட் மரவள்ளிக்கிழங்குல நாட்டு சக்கரை அப்படிங்கிறது எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து தவா தான் வைக்க போகிறோம், அடுத்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஹீட் ஆகட்டுமா மேம்? இல்லை கொஞ்சம் ஹீட் ஆகணும். எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிட்டு கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஓகே. ஸோ கீ வச்சுருக்கோம். கீயை வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். மேம் இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்னு வந்துருச்சு. அன்லஸ் நம்ம போயிட்டு எங்களுக்கு இந்த அயன்ல வேணும், இல்லை நல்லா கனமாக வேணும் அப்படி தேடி வாங்கினா தான் உண்டு. நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணால் கூட ஆன்லைனில் நான்ஸ்டிக் தான் வந்துருச்சு. ஸோ நான்ஸ்டிக்கில் போகிறது ஈஸியாக இந்த அடையை பொறுத்த வரைக்கும்? இல்லை எப்படி, என்ன மாதிரி கடாய்? நான் ஆக்சுவலாக வீட்டில் நார்மல் இரும்பு கடாய் தான் செய்வேன். எனக்கு வந்து செஞ்சு பழகலாம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இதில் வருமா, உடஞ்சிருமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதான் நம்ம தட்டுறதை பொறுத்து அந்த ஷேப் வரும். கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும், அதை அவசரப்படக்கூடாது. நம்ம நார்மல் ஆட மாதிரி இல்லாமல் போட்டு கொஞ்சம் மூடி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து திருப்பணும். திருப்பும் போது உடைய சான்சஸும் இருக்கு. அதான் கேட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம பேட்டரா போடும்போது பார்த்தீங்கன்னா தோசைக்கும் அடைக்கும் என்ன ஒரு ஈஸியஸ்ட் விஷயம் அப்படின்னா, தோசை வந்து நம்ம எவ்வளோ ஸ்லீக்காக போடுறோமோ அது அங்கங்கே அது பிஞ்சுக்கும், அந்த மாதிரி இருக்குது தோசைக்கல்லில். பட் அடை போடும்போது ஈஸியாக போட்டுருவோம். பட் இந்த அடையை பொறுத்த வரைக்கும் ஈஸி கிடையாது இல்லையா? கொஞ்சம் மொத்தமாக தான் வரும். ஆமாம். அண்ட் டைமும் எடுக்கும். நம்ம போட்டோன்னா அப்படி வாத்து அப்படி எடுத்து வச்சிடலாம், அது ஒரு இன்னொரு அடை ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படி சொல்ல முடியாது. மேம் இதுக்கு ஏதாவது சைட் டிஷ் இருக்கா? ஸ்வீட்டுங்கிறதுனால ஸ்வீட்டுனால நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதை காரமாக செஞ்சால் மட்டும் நம்ம ஏதாவது கார சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஓகே. இதோ இருக்கு மேம். அண்ட் இது வந்து நம்ம தோசை திருப்பிக்குது. ஓகே தானே? ஓகே. ஸ்டவ் குறைச்சிக்கணும். சிம்ல வைக்கட்டுமா? சிம்ல வச்சிருங்க. தோசை தேய்க்கிறதுல வச்சு தேய்க்கணும். நான்ஸ்டிக் தவாலும் ஒட்டாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக நான்ஸ்டிக்லாம் நம்ம வந்து எதையுமே யூஸ் பண்ண மாட்டோம். எண்ணெய், நெய் எதையுமே யூஸ் பண்ண மாட்டோம். தோசை போட்டுட்டு அது மேலே வேணால் பண்ணலாம். பட் இது வந்து இந்த அடைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணாதான் வரும். அதனால பெரிய 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 இதாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக தான் நம்மளால திருப்பதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஷேப் வர அளவுக்கு நம்ம கான்டெக்ட் பண்ணிடலாம். திடீர்னு பார்க்கறதுக்கு நல்லா சிக்கன் அரைச்சி அதில் மற்ற விஷயங்கள்லாம் போட்டு தோசை சுட்டா எப்படி இருக்கும்? ஷவர்மா மாதிரி. இந்த ஷேப் வர்றதுக்காக நம்ம, ஏன்னா ஷேப் வரதா தான் நமக்கு தோசைனா ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லனால அதை பண்றோம். ஓகே. அண்ட் ஷூ இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கண்டிப்பா நம்ம மூடி வச்சுட்டு நெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றா நெய் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தரலாம், நம்ம நெய் போடுறோம். நெய் வேணாம் அப்படிங்கிறவங்க எண்ணெயை ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்சுவலாக நெய் வந்து ஹெல்த்தியில் தான் வரும். ஸ்லோவில் இருக்கட்டும், சிம்ல தான் இருக்கு. ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பிக்கலாம். ஃபைன். அண்ட் பாட்டி மலேசியா, நீங்க சென்னை அப்படின்னீங்க. பாட்டிக்கு அப்புறம் பேத்திக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்க வீட்டுல வந்து இன்னும் அவங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கா?
இல்ல அப்படிலாம் எதுவும் திங்ஸ் இல்ல. ஏன்னா நான் ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. சோ அம்மா வீட்டு திங்ஸே பாதி இருக்காது. அதனால வந்து எங்க அம்மா வீட்டுல வேணா வச்சிருப்பாங்க, கொஞ்சம் நாள் வச்சிருப்பாங்க. நீங்க பாட்டியை பார்க்க மலேசியா அதுக்கப்புறம் போனது இல்லையா? பாட்டி இங்க வந்துட்டாங்களா? அது எப்படி? மலேசியா ஆக்சுவலா பாட்டி வந்து மேரேஜ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க பிறந்ததெல்லாம் அங்க இந்தியா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கதான் எங்க அம்மா எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. அதனால இப்ப நாங்க இங்கதான் இருக்கிறோம். அப்பப்ப மலேசியா போயிட்டு வருவோம். அவங்களோட பசங்க எல்லாம் அங்க கொஞ்சம் இருக்காங்க, அங்க போயிட்டு வருவோம். சொந்தக்காரங்க இருக்காங்க, போயிட்டு வருவோம். ஃபைன். சோ அதனால என்ன அப்படின்னா நீங்க பெருசா அந்த ஃபுட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிற அவ்வளவு வாய்ப்பு இல்ல நிறைய பண்ணிருப்போம். ஆக்சுவலா போறப்பல இயர்லி ஒன்ஸ் போயிடுவோம். சோ அங்க இருக்க டிஃபரெண்ட் ஃபுட் தான் முக்சி செய்வோம். ஆக்சுவலி இதுலயே நம்ம போண்டா கூட செய்யலாம் இனிப்பா. ஆக்சுவலா அங்க வந்து நம்ம இங்க வந்து பஜ்ஜி எங்க வேணா கிடைக்கும்ல, அங்க வந்து மரவள்ளி கிழங்கு போண்டா மாதிரி எங்க வேணா வைப்பாங்க. அது ரொம்ப ஸ்வீட் சாப்பிடறவங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். அதனால இருக்கும் அந்த மாதிரி. சோ அந்த போண்டா இதே மாதிரி தானா இல்ல அது எப்படி பண்ணுவாங்க? அது வந்து வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அதுல தேங்காய் இது மாதிரி போட்டு ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு பேட்டர் வந்து மைதா மாவுல பண்ணுவாங்க. ஹெல்த்தி இல்லைன்னா கோதுமை மாவு போடலாம். ஆனா மோஸ்ட்லி மைதா மாவு இல்ல அரிசி மாவு போட்டு நம்ம எண்ணெயில போட்டு எடுத்தா அதுவும் நல்லா இருக்கும். ஃபைன் நல்லா இருக்கும். பாருங்களேன், நமக்கு வந்து நம்ம சென்னையில எடுத்துக்கிட்டோம், மற்ற இடத்த எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு. சென்னையில பாத்தீங்க அப்படின்னா பஜ்ஜின்னா நம்ம காரமா தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸை மட்டும்தான் விட்டு வச்சிருக்கோம். ஸ்வீட்ஸ்லயும் கொஞ்சம் காரம் சேர்க்க முடியும்னா அதையும் நம்ம சேர்த்துருவோம். பட் அங்க ஸ்வீட்லயே பாத்தீங்கன்னா போண்டாலாம் பண்றாங்களாம். நல்ல விஷயமா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ ஹை பண்ணலாமா இல்ல சிம் பண்ணலாமா நினைக்கிறேன். எனக்கு அந்த அந்த இதுல திருப்ப முடியாது. அந்த தோசை கரண்டி, இந்த தோசை கரண்டி தான் வேணுமா? ஓகே ஃபைன். அந்த மசிக்கிற அந்த இது ஓகே. எனக்கு கொஞ்சம் ஷேப் பண்றதுக்காக எந்திரிச்சான்னு பார்க்கலாம். ஃபைன். இது மசிச்சா உங்களுக்கு கொஞ்சம் தின்னா வருமா? இல்ல கொஞ்சம் அழுத்தினா நம்ம திருப்பும் போது ஒரு இதா இருக்கும். ஓகே. லைட்டா பிரஷ் பண்ணா ஒட்டி எல்லாம் கொஞ்சம் ஒட்டாம இருந்தா எல்லாம் ஒட்டிக்கும். ஓகே. திருப்பும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது தோசை மேல ஒரு டாப்பிங்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன, நம்ம தோசை வந்து காரமா தான் சாப்பிடுவோம், ஸ்வீட்டா சாப்பிட மாட்டோம். ஒருவேளை இப்படி பண்ண முடியலன்னா இல்லை மேம், ஏன்னா முதல்ல வந்து நமக்கு இது பேட்டர் ஃபார்ம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். திருப்புறதுக்கு, வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். மேம் இது ஓரளவுக்கு பேட்டர் ஃபார்ம் பண்ணலாம்னா என்ன மேம் பண்ணலாம்? தண்ணி ஏதோ கொஞ்சம் தண்ணி ஊத்தினா கூட பேட்டர் ஆகாது. ஆக்சுவலா கொஞ்ச நேரம் இருந்தா ஆக்சுவலா ஆயிருக்கும். நம்ம உடனே பண்றதுனால கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் அதுல தண்ணி விட்டா ஓரளவுக்கு வந்துரும். ஓகே. ஆக்சுவலா இது கொஞ்சம் இது வந்து இந்த சொய்யம் மாதிரி கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா சொய்யம்ல கொஞ்சம் அரிசி மாவு, நம்ம தோசை மாவு ஆட் பண்ணி அப்படி போடுவோம்ல. ஸோ நீங்க வேணா கொஞ்சம் தோசை மாவு ஆட் பண்ணி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் திக் பேட்டர் கன்சிஸ்டன்சில எடுத்துட்டு வந்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஈஸி பண்ணி பழக்கம். ஒரு ஷோவா முதல் வாட்டி பார்க்கும்போது எனக்கே வந்து இத்தனை எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த எபிசோட்ஸ்ல ஒரு ட்ரையான சில விஷயங்களை வச்சு அதை நீங்க அடை பண்ணி எடுக்கிறதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன் வச்சு பண்ணி பாருங்க. எனக்கு கொஞ்சம் வரல, அதனால கொஞ்சம் ஐயில வைக்கிறேன். ஏன்னா ஒன்றும் கொஞ்சம் வேகல, திருப்பும் போது உடஞ்சிடக்கூடாது அப்படின்றனால கொஞ்சம் ஐயில வச்சு திருப்பி ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ஆகணும்னாங்கல்ல, ஆனதுக்கப்புறம் அவுட்புட் இப்படி கிடைக்கும். மேம் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் குக் பண்ணுமா? போதும், அவ்வளோ ஓரளவு வந்துருச்சு. ஓகே. ஸோ பிளேட் ரெடியாக இருக்கு. அந்த மில்க் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னாங்கல்ல, அந்த மில்க்கை முதல்ல நம்ம எடுத்து பார்ப்போம். அதை ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயங்களாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் அது திக் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து திக்காக அவங்க அந்த சொன்னாங்களா ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும்னு நம்ம வந்து அப்படி அது ஒரு திக்னஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் திக் ஆகிடும். ஓகே. ஸோ அதனால் அதை நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ரீகேப்பில் பார்க்க போகிறோம். அண்ட் அடையும் கிடச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குயிக்கான ஒரு ரீகேப்பை முடிச்சுட்டு அடையை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மில்க்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த மரவள்ளி கிழங்குல இருக்கிற அந்த மில்க் நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காக தோல் எடுத்து சீவிய மரவள்ளி கிழங்கை ஃபஸ்ட்டு அந்த மில்கை எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கணும். ஸோ அந்த பவுலில் போட்டதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காய் துருவல் அண்ட் நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தவா வச்சு
தவால நெய் விட்டு நம்ம வந்து எப்படி அவங்க அழகாக அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அடை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷேப்பு முக்கியங்கிறதுனால கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கீ போட்டுட்டு 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சிங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த மரவள்ளி கிழங்கு அடை. ஸோ மரவள்ளி கிழங்கு அடைன்னு சொல்கிறத விட ஸ்வீட் அடை அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா அடை அப்படின்னு சொல்லும்போதே நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா அடைக்கு ஒரு நல்ல காரசாரமான ஒரு விஷயம் தரப்போகிறாங்க. அடையோட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அங்கங்கே ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். முக்கியமாக அடையில் அந்த வெங்காயத்தை தூவி இருப்பாங்க, அந்த ஃப்ளேவர், வெங்காயத்தை அரைச்சி போட்டிருப்பாங்க, அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் அது கார அடை இல்லை. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது ஒரு ஸ்வீட் அடை அப்படிங்கிறதுனால இதை இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரீகேப்பை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ரீகேப் பார்த்தீங்க அப்படின்னா 2 வரியில் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன இந்த ரெசிபியில் அப்படின்னா நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு நல்லா எலசாக வாங்கணும் முக்கியமாக இல்லையா. நிறைய நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ நல்லா தானே பார்த்து வாங்கினேன், இந்த கிழங்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுற தருணங்கள்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வாங்கி அதை துருவி வைக்கிறது தான் பெரிய வேலை. துருவிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நல்லா சுட சுட இருக்குது மரவள்ளி கிழங்கு அடை, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. முதல்ல வந்து எனக்கு ஸ்வீட்டில் வெங்காயமா அப்படின்னா, ஏன்னா வெங்காயத்துக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம் தான், ஆனால் அதுக்கு நிறைய குணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதை கொஞ்சம் கிளாஸியாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டு தி கோர் அதை ஃப்ரை பண்ணி போடுவாங்க. அது ஒரு ரெசிபிக்கு தேவைப்பட்ட மாதிரி அந்த வெங்காயத்தை போடுவாங்க. அது என்ன ஆகும்னா அந்த ரெசிபியை டேஸ்ட்டாக மாற்றுறதோ இல்லை நம்ம கரெக்டாக குக் பண்ணலன்னா பேடாக மாற்றுறதோ அந்த வெங்காயத்தை தான் முதல் விஷயம் போகும். ஸோ ஸ்வீட்டில் வெங்காயம் அப்படிங்கும்போது அந்த நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் அந்த மரவள்ளி கிழங்கோட அந்த வெங்காயம் வந்து ரொம்பவே ஃபைனாக பிளெண்ட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வெங்காயத்தை வந்து ஒரு ஸ்வீட்டோட ஒரு வெல்லம் நாட்டு சக்கரை மாதிரியான விஷயங்களோட சேர்த்து சாப்பிட்றது இன்றைக்கி தான் முதல்ல. வெங்காயத்தை ஸ்வீட்டாக என்னால் வந்து நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னா வெங்காயத்தில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அது டிஃப்ரெண்ட். பட் அது இதில் சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரையில் குக் பண்ணுறது, அவங்க சொன்ன மாதிரி மரவள்ளி கிழங்குல குக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஒரு குக்கரி ஷோவாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்காக ஒரு ஷோவில் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா ஒரு நல்ல ரெசிபி, ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி மரவள்ளி கிழங்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், பட் நன்மையான ஒரு விஷயம். அண்ட் கூடவே நாட்டு சக்கரையில் குக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சிறப்பு.